class 10 example 6.21 trigonometry பார்க்கலாம். Questions first பார்க்கலாம். Two ships are sailing in the sea on the either sides of lighthouse. The angle of elevation, important word, angle of elevation of the top of the lighthouse as observed from the ships are 30 degree and 45 degree respectively. If the lighthouse is 200 meter high, find the distance between two ships. Root 3 value also is given. So first என்ன சொல்லிருக்காங்கன்னா 200 meter height இருக்கிற ஒரு லைட் ஹவுஸ் ஒன்று எழுதிட்டோம். அது வந்து 200 மீட்டர். தென் அந்த லைட் ஹவுஸ்க்கு ரெண்டு சைடும் எய்லர் சைட்ஸ்ல ரெண்டு ஷிப் இருக்கு. So light house name AB கொடுத்துக்கலாம். Ship name C and D. So இந்த ship பாத்தீங்க அப்படின்னா angle of elevation சொல்றாங்க. Angle of elevation னா bottomல இருந்து top நம்ம அப்சர்வ் பண்றது. அப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா ரெண்டு ஆங்கிள்ஸ்ல அப்சர்வ் பண்றாங்க. First angle 30 degree. So top of the lighthouse க்கு second angle second ship இருந்து 45 degree angle ல அப்சர்வ் பண்றாங்க. This is called the angle of elevation. Okay. So இப்போ நாம என்ன ஃபைண்ட் பண்ணனும் லாஸ்ட்ல சொல்றாங்க பாருங்க. Find the distance between two ships. So distance between two ships னா இதெல்லாம். So first ship B ல இருந்து C க்கு x நேம் கொடுத்துக்கலாம். செகண்ட் ship B ல இருந்து D க்கு y நேம் கொடுத்துக்கலாம். நம்ம ஃபைண்ட் பண்ண போறது x and y ஓட டோட்டல். So இத ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படினா angle of elevation ல ஃபர்ஸ்ட் 30 டிகிரி எடுத்துக்கலாம். So 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஆப்போசிட் சைடு. நம்ம ஃபைண்ட் பண்ண போறது adjacent side. So opposite adjacent வெச்சு trigonometric ratio பார்த்துட்டோம் அப்படினா என்ன டிகிரி யூஸ் பண்ணுவோம்? tan. So tan theta equal to opposite side ஓட value AB divided by adjacent side ஓட value BC. So tan எந்த ஆங்கிள்ல பார்க்கறோம்? 30 டிகிரில. So tan 30 equal to 200 divided by BC ஓட நேம் நம்ம என்ன வெச்சுக்கோம்? x. So அப்ப வந்துட்டு tan 30 value 1 by root 3 equal to 200 divided by x. இப்போ now cross multiplication பண்ணனும். So 1 into x, x 200 into root 3, 200 root 3. This is equation number 1. X value find பண்ணிப்போம். So இது எந்த ரைட் ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கோம் அப்படினு கேட்டிங்கன்னா ABC க்கு ரைட் ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். அதே அடுத்த ரைட் ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம் அப்படினா ABD ங்க ரைட் ட்ரையாங்கிள். So அதுல பார்த்துட்டோம் அப்படினா 45 டிகிரி ஆங்கிள்ல பார்க்கறாங்க. அதோட ஆப்போசிட் சைடு 200, adjacent side y. அதே சேம் ரேஷியோ தான் வரும். அப்ப tan theta equal to opposite side AB divided by adjacent side BD. So tan இந்த என்ன டிகிரி? 45 டிகிரி. AB ஓட வேல்யூ 200 divided by BD ஓட வேல்யூ y. So tan 45 value 1 200 divided by y. Now 1 into y equal to y equal to 200. Equation number 2. இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது ரெண்டு ஷிப்புக்குள்ள டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ டோட்டல்னால x வேல்யூவையும் y வேல்யூவையும் ஆட் பண்ணணும். x plus y equal to 200 root 3 plus 200. ஸோ இதில் பார்த்தா 200 காமனாக இருக்கு, காமனாக எடுக்கணும். அப்போ root 3 plus 1 ஆயிடும். 200 into root 3 வேல்யூ கொடுத்துருப்பாங்க 1.732 plus 1. இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 2.732. ஸோ ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா 4 6 5 4 6 4 remaining 1 5. 2 cyber add பண்ணிட்டோம் அப்படின்னா 0.123 3. So answer 546.4 meter. So distance between two ships equal to 546.4 meter.